நல்லா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊரு ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்துல ஹீரோவாகவே இருந்திருக்காரு. நான் நண்பராகவே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கூலி இருக்கும் இல்லையா, அவங்களை அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துருவாரு. அதே மாதிரி இவன் மூத்தவன் பெரியவன் மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீஜ ராஜேந்திரன், அதே மாதிரி கோவில் பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேன், இவங்களை ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காரு. நீங்க பேசுறதாக டைலாக் டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டிய உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. வீரன் சாரை பத்தி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியா இருந்தாலும் போன் எடுத்து அண்ணன் உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோனி வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு இல்லை, வேணுமா அவனை கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறவங்க, அதை அவரை மறந்துட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்க அவங்க ரோபோக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுன்னா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷ்ல அதிகமா பேசுறாங்க, அதுவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழ்ல பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்துல. ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்க மாத்திக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனாரு. இந்த கண்டென்ட்டுக்கு பதியாக பிறகு நம்ம மோனி வைத்தியாவே நாங்கெல்லாம் ஃப்ரீயா போயிடுவோம். அவர் பேசும்போது அதெல்லாம் இப்படி கிராஸ் பண்ண நிச்சயம் ஏதாவது கல் உள்ளு வந்து விழுவு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்கெல்லாம் வந்து பேசும்போது சிரிக்கல, நானே அம்மாச்சி குடிஞ்சிட்டேன். அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டேன். இந்த ஆடியோ லாட்சி வரைக்கும் கூட்டிட்டு வந்து பள்ளி கருப்பு பாக்குறாங்க. நல்ல இருப்பேன், சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடு, தண்ணியை குடி, வேற என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துரு. இந்த படத்தை பத்தி பேசணும்ல நிறைய பேசுது. ஏன்னா சாருடைய மனைவி வந்து ப்ரொடியூசரா இருக்காங்க. அது உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா முதல் முறையா மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவே அவர் கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டரா வந்தாங்கன்னா இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமான மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறைய படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பார்த்துட்டு நிறைய படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குநர்களா கமிட் பண்ணுங்க, அதோட சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.